கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு இந்த 2025 ஆண்டிலே கொடுத்த வாக்குத்தத்த வசனம் இது. இந்த வசனத்தை நாம் வாசித்த இந்த வசனத்திலே ஏசாயா 58:11 ஆண்டவராகிய கர்த்தர் 4 விதமான ஆசீர்வாதங்களை இந்த இடத்திலே நமக்கு கொடுக்கிறார். முதலாவது அவர் சொல்லுகிறார், நான் நித்தமும் உன்னை நடத்துவேன். முதலாவது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், தேவ வழி நடத்துதல் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும். இன்று ஆண்டவராகிய கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகம் உங்களை நடத்தும். அது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், உங்களுடைய வேலை ஸ்தலமாக இருக்கட்டும், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், அல்லது உலக பிரகாரமான காரியமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல ஆண்டவருடைய வழி நடத்துதல் உங்களோடு கூட இருக்கும் என்று சொல்லுகிறார். ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு பிள்ளையை வழி நடத்தவில்லை என்றால் அவருடைய வாழ்க்கை தாறுமாறாய் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆண்டவராகிய கர்த்தர் எதற்காக நமக்கு ஒரு ஆவியானவரை கொடுத்தார் என்றால், நான் போகிறது நலமானால் உங்களுக்கென்று ஒரு தேற்றரவாரை அனுப்புவேன், ஏனென்றால் அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளாய் நடத்துவார். அப்ப நமக்கு ஏன் தேற்றரவாளர் தேவைப்படுகிறார்? அவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளாய் நடத்தும்படியா. நம் வாழ்கிற இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் சரியாய் நடக்க வேண்டும் என்றால் ஆவியானவருடைய உதவி இல்லாமல் நம்மால் நடக்கவே முடியாது. ஒருவேளை நாம் உலகத்தில் படித்தவர்களாக இருக்கலாம், தேறினவர்களாக இருக்கலாம், இல்லை உலக அனுபவங்களை பெற்றவர்களாக இருக்கலாம். ஒருவேளை நம்முடைய அனுபவத்திலே நடந்து போவோம் என்றாலும் ஒரு சில இடத்திலே நாம் தவறி போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஆவியானவர் நம்மை நடத்தும் பொழுது ஒரு நாளும் நாம் வழி தவறி போக மாட்டோம். வாசிப்போம். சங்கீதம் 32வது சங்கீதம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆண்டவராகிய கர்த்தர் இன்று உங்கள் எல்லோருக்கும் சொல்லுகிறார். ஆண்டவர் பாருங்க, தன்னுடைய பிள்ளைகளை அப்படியே தனியா தவிக்கி விட்டு வேடிக்கை பார்க்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல. அழைத்த ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? நாம் சரியாய் நடக்க வேண்டும் என்பதனால் அவர் நமக்கு காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். எதை கற்றுக் கொடுக்கிறார்? வசனத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். வசனத்தை நமக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காண்பிப்பேன். அல்லேலூயா. இது பெரிய ஒரு வாக்கியம் நம்முடைய வாழ்க்கையில. நமக்கு உலகம் வழி ஒரு பக்கம் வழி காண்பித்தாலும் ஆண்டவருடைய வழி நடத்துதல் சற்று வித்தியாசமாயிருக்கும். உலகம் எதற்கு நேராய் நடத்தும்? உலகத்திற்கு நேராய் நம்மை நடத்தும். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை நடத்தும் பொழுது பரலோகத்திற்கு நேராய் நடத்துவார். நாம் எதை விரும்புகிறோம்? எதிலே நாம் பிரியப்படுகிறோம்? உலகத்திலே நடக்க விரும்புகிறோமா அல்லது பரலோகத்திற்கு நேராய் நடக்க விரும்புகிறோமா? ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். அப்போ ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தனிப்பட்ட விதத்தில், நீ என்று சொல்லும் பொழுது தனி மனிதனை குறிக்கிறது. ஆண்டவராகிய கர்த்தர் தனித்தனியாக ஒவ்வொருவரையும், அதாவது நீங்கள் மாத்திரமல்ல, இங்கு வந்திருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, இங்கு வந்திருக்கிற உங்கள் குடும்பங்களையும், அது அவர்கள் இந்திய தேசத்தில் இருக்கலாம் அல்லது வேற எங்காவது படித்து கொண்டு இருக்கலாம், உங்கள் ஒவ்வொருவரையும், உங்கள் பிள்ளைகளையும், கணவன்மார்களையும், உங்கள் மனைவிகளையும் ஆண்டவராகிய கர்த்தர் நடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை கொடுப்பேன். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தருடைய சுபாவம் ஒன்று, அவர் ஆலோசனை கர்த்தராயிருக்கிறார். அவர் எப்படி நமக்கு என்ன ஆலோசனை கொடுக்கிறார்? அவர் கொடுக்கிற ஆலோசனைகள் எப்படி என்றால், வேதத்தை குறித்தான ஆலோசனை, சத்தியத்தை குறித்தான ஆலோசனை, பரிசுத்தத்தை குறித்தான ஆலோசனை கொடுக்கிற ஆண்டவர். நாம் அப்படி பரிசுத்தத்தில் நடக்கும் பொழுது, ஆண்டவர் நம் மீது கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை கொடுக்கும் பொழுது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு நாளும் நாம் தோற்று போவது கிடையாது. அதுதான் சங்கீதக்காரனாகிய தாவீது 26வது சங்கீதத்தில் நாம் வாசித்தோம், நான் அசைக்கப்பட்டு போவதில்லை,
நான் தள்ளாடுவது கிடையாது. ஏன் அவன் தள்ளாடவில்லை, ஏன் அசைக்கப்படவில்லை என்றால் ஆண்டவருடைய வழி நடத்துதல், ஆண்டவருடைய வசனத்தை அவன் தியானித்து அதன்படி ஆண்டவர் அவனை நடத்தினார் என்று நாம் வாசிக்க முடிகிறது. இன்னொரு வசனம், இதே சங்கீதம் 27 11வது வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 27. கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வியான பாதையிலே என்னை நடத்தும். சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவரிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும், எனக்கு சொல்லிக் கொடும். நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு. நாம் ஆண்டவருடைய சமூகத்திற்கு வரும்பொழுது நாம் என்ன கேட்கிறோம் ஆண்டவரிடத்தில்? ஆண்டவரே, என்னை இந்த ஆசீர்வாதத்தினால் நிரப்பும், எனக்கு இந்த தேவைகள் இருக்கிறது. இதெல்லாம் எல்லா மனிதனுக்கும் தேவைகள் இருக்கிறது. தேவையில்லாத மனிதன உலகத்திலே கிடையாது. எல்லாருக்கும், அம்பானிக்கும் ஒரு தேவைதான் இருக்கிறது. அவன் அவ்வளவு கோடிக்கணக்கில் சொத்து இருந்தாலும் அவனுக்கும் தேவை இருக்கிறதான் செய்கிறது. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சில காரியங்கள் உண்டு. ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுது ஒரு நாளும் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்காதீங்க. இதை நான் உங்களுக்கு இந்த நாளில சொல்லிக் கொடுக்கிறேன். உலக ஆசீர்வாதத்திற்காக ஒரு நாளும் ஆண்டவரை தேடாதிருங்கள். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. இம்மைக்காக நீங்கள் கிறிஸ்துவை தேடுவீர்கள் என்றால் உங்களை காட்டிலும் பரிதபிக்கப்பட்டவர்கள் ஒருவரும் கிடையாது. உலக காரியங்களுக்காக நாம் கிறிஸ்துவை தேடி வருவோம் என்றால் நம்மை காட்டிலும் பரிதபிக்கப்பட்டவர்கள் ஒருவரும் கிடையாது. நாம் ஆண்டவரை தேட வேண்டும் என்றால் ஆவிக்குரிய காரியத்திற்காக மாத்திரமே தேட வேண்டும். சங்கீதக்காரனாகிய தாவீது பாருங்க, ஒரு ராஜா அவன் ஆண்டவரிடத்தில் என்ன கேட்கிறான்? கர்த்தாவே, உமது வழியை எனக்கு சொல்லிக் கொடும். உமது வழியிலே நான் நடக்க விரும்புகிறேன். உமது பாதையை நான் பின்பற்றி வர விரும்புகிறேன். உமது வழியை எனக்கு இப்படிப்பட்ட காரியத்தை தான் நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். ஆண்டவரே, நான் இந்த காலை வேளையில இந்த காலை வேலைக்கான எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறீங்க, எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கீங்க. இந்த நாளில உம்முடைய வழியிலே என்னை நடத்துவீராக. இந்த நாளிலே உம்முடைய வழியிலே என்னை நடத்தும். இப்படிப்பட்ட காரியத்தை தான் நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் கேட்க வேண்டிய காரியங்களை விட்டுவிட்டு நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதத்தை மாத்திரமே தேடிக்கொண்டு போயிருக்கிறோம். ஆனால் இன்று நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறேன். கர்த்தரை நீங்கள் தேடுங்கள், கர்த்தரை தேடுங்கள். கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டியதை கேட்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. நாம் கேட்க கூடாததை கேட்கிறோம் ஆண்டவரிடத்தில். ஆதலால் தான் அநேக முறை நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். ஏன் நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஆண்டவருக்கு தெரியும் நமக்கு என்ன தேவை என்று. அதை ஏற்ற வேளையில் ஆண்டவர் கொடுக்க போதுமானவராயிருக்கிறார். இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும். அப்போ இப்படிப்பட்ட விண்ணப்பத்தை தான் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து வைக்க வேண்டும். இது முதலாவது ஆண்டவர் இந்த ஏசாயா 58 நமக்கு சொல்லுகிற காரியம். அனுதினமும் நித்தமும் நான் உன்னை நடத்துவேன். இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார் அதே வசனத்திலே, இரண்டாவது பகுதியை நாம் வாசிப்போம். மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இரண்டாவது ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கிற ஆண்டவர் என்ன ஆசீர்வாதம் என்றால், மகா வறட்சியான காலங்களிலே நம்முடைய ஆத்துமா எப்பொழுதெல்லாம் வறட்சியாய் காணப்படுகிறதோ, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் எப்பொழுது வறண்டு போய் காணப்படுகிறோமோ, ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், நான் அதை திருப்தியாக்குவேன். ஆண்டவர் என்ன செய்வாரா? மகா வறட்சியான காலங்களில், அதற்கென்று ஒரு காலங்கள் உண்டு. ஒரு சில காலங்களில் அது வறட்சியாக போக சூழ்நிலைகள் வரும். ஆனால் அப்படிப்பட்ட காலங்களிலே உன் ஆத்துமா வறட்சியாக விடாமல் நான் பாதுகாத்துக் கொள்ளுவேன். உன் ஆத்துமாவை நான் அந்த வறட்சியான சூழ்நிலையிலும் அதை நான் திருப்தியாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எப்படி ஆண்டவர் அதை திருப்தியாக்க முடியும்? ஆண்டவராகிய கர்த்தர் எந்த வறட்சியை குறித்து இந்த இடத்துல பேசுகிறார் என்றால், வாசிப்போம். ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 8வது அதிகாரம் 11, 12வது வசனத்தை வாசிப்போம். என்ன ஆண்டவர் வறட்சி இந்த இடத்துல சொல்லுகிறார் என்று ஆமோஸிலே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறதை நாம், இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிற பஞ்சம் அல்ல, ஜல குறைவினால் உண்டாகிற பஞ்சமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத
பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமூகம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும் வடதிசை தொடங்கி கீழ் திசை மட்டும் அலைந்து கண்டடையாமல் போவார்கள். ஒரு காலம் வரும். அது எந்த காலம் என்றால் நாம் வாழ்கிற இந்த காலம் தான். அது இந்த காலகட்டத்திலே என்ன பஞ்சம் ஆண்டவர் அனுப்புவேன் என்று சொன்னார். ஆவிக்குரிய வசனம் கிடைக்கக்கூடாத ஒரு பஞ்ச காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இது ஆண்டவராகவே செய்கிற ஒரு செயல். இது தானாக ஏற்படவில்லை. ஆண்டவராகிய கர்த்தரே செய்கிற ஒரு செயலாக காணப்படுது. ஏனென்றால் வசனத்தை ஆண்டவர் சொல்கிறார், பன்றிகளுக்கு முன்பதாக முத்தை கொண்டு போய் போடாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா பன்றிகளுக்கு முன்பதாக முத்தை போடும் பொழுது அது என்ன செய்கிறதா, அதை பீரிட்டு போடுகிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். வசனத்தை நாம் ஆண்டவருடைய வசனத்தை இந்த நாளிலே சபைகளிலே நீங்கள் கேட்கும் பொழுது அது கலப்படமாக மாறிவிட்டது. வசனம் எப்படியாய் மாறிவிட்டது? இந்த காலகட்டத்தில் வசனத்தை கலப்படமாக மாற்றி விட்டார்கள். தங்களுடைய சாதகத்திற்கு ஏற்றார் போல, தங்களுடைய தேவைக்கு ஏற்றார் போல வசனத்தை புரட்டி சத்தியத்தை பேசாத சபைகள், அநேக சபைகள் இந்த கடைசி காலத்தில் எழும்பி இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறோம். அப்போ நமக்கு ஆண்டவருடைய வசனம் போதிக்கப்படுகிறது. நீங்கள் இந்த நாட்களில் யூடியூபில் கேட்கும்போது அநேக செய்திகளை இந்த கொரோனா காலத்திற்கு பின்பதாக அநேக செய்திகள் இதில் யூடியூபில் வந்தது. நமக்கு எப்படி தெரியும் இது சரியா? எல்லாம் கேட்கும்போது எல்லாம் சரியாக தான் நமக்கு தோன்றும். நாம் எப்படி அந்த வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியும்? இது கர்த்தர் சொல்லுகிற சத்திய வசனம், சத்தியமாக பேசுகிறார்களா இல்லையா என்று. ஆவியானவர் நம்மோடு இல்லை என்றால், வசன அறிவு நமக்கு இல்லை என்றால் வித்தியாசம் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அல்லேலூயா. ஆவியானவருடைய துணை இல்லாமல் பகுத்தறியத்தக்க அந்த ஆவியின் வரம் நம்மோடு இல்லை என்றால், வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிற அந்த வரம் இல்லை என்றால், இன்னுமாக வசன அறிவு நமக்கு இல்லை என்றால் வசனத்தில் உங்களால் வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியாது. அவர்கள் பேசுகிறதும் நமக்கு சரி என்றுதான் தோன்றும். ஆனால் இந்த கடைசி காலகட்டத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு பஞ்சம் வருகிற காலத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படி பஞ்சம் வந்தாலும் உங்கள் ஆத்மாவை திருப்தி ஆக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம் வாழ்க்கையிலே பண பஞ்சம் வந்தாலும் பரவாயில்லை, நம்முடைய வாழ்க்கையில பொருளாதார பிரச்சனை பஞ்சம் வந்தாலும் பரவாயில்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு வசன பஞ்சம் வந்துவிட்டது என்றால் அடுத்த முன்னோக்கி நம்முடைய வாழ்க்கை போவதற்கு மிகவும் கடினமாகிவிடும். அல்லது ஆதலால் தான் ஆண்டவர் நம்மை தேய்ச்சி சொல்லுகிற காரியம் இரண்டாவது என்னவென்றால், மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை நான் திருப்தி ஆக்குவேன். மூன்றாவது ஆண்டவர் சொல்லுகிறது, வாசிங்க அடுத்த பகுதி, உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். முதலாவது ஆண்டவர் சொன்னது நித்தமும் உன்னை நடத்துவேன். இரண்டாவது ஆண்டவர் சொன்னது ஆத்துமாவை திருப்தி ஆக்குவேன். மூன்றாவது ஆண்டவர் சொல்லுகிறது உனக்கு நான் சரீர பலத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவது ஆண்டவர் நமக்கு ஆத்துமாவில ஒரு திருப்தியை கொடுத்து விட்டு, ஆண்டவர் ஆத்துமாவை திருப்தி ஆக்கிவிட்டு அடுத்ததாக நமக்கு சொல்லுகிற காரியம், உன்னுடைய சரீரத்திலே பலகீனங்கள் இருந்தால் அது முற்றிலும் மாற்றப்படும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உன் எலும்புகள் நிலமுள்ளதாக்குவார் என்று அவர் சொல்லுகிறார். அப்ப முதலாவது ஆத்துமாவுக்குரிய ஆகாரத்தை திருப்தியை கொடுத்து விட்டு அடுத்ததாக சரீரத்தில் ஒரு திருப்தியை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். கொடுத்து விட்டு கடைசியாக ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஹல்லேலூயா. இது எதை குறிக்கிறது? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உலக ஆசீர்வாதத்தை குறிக்கிறது, உலக செழிப்பை குறிக்கிறது. கடைசியாக தான் ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒரு வரிசை உண்டு. ஆண்டவருடைய வரிசையின் பிரகாரமாக தான் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதை பார்க்க முடிகிறது. முதலாவது ஆண்டவர் எங்கிருந்து ஆரம்பிக்கிறார்? ஒரு பிள்ளையை ஆசீர்வதிக்க வேண்டும், ஒரு தேவ மகனை தேவ மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அது எங்கிருந்து தொடங்குகிறது என்றால் ஆண்டவர் ஆத்துமாவில் இருந்து தொடங்குகிறார். ஆத்துமாவை ஆசீர்வதிக்கிறார். பின்பதாக சரீரத்தில் ஒரு ஆசீர்வாதம், கடைசியாக
ஆத்தும ஆசீர்வாதத்தை பெற்று நீ சுகமாய் வாழும் பொழுது உன்னுடைய சரீரம் சுகமாய் இருக்கும். உன்னுடைய சரீரத்தை சுகமாய் இருந்தால்தான் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை உன்னால் அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீ பலகீனமாய் இருந்தால், உன் மாம்சத்திலே நீ வியாதிப்பட்டு இருந்தால், கர்த்தர் உனக்கு என்ன ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்தாலும் அதை நம்மால் அனுபவிக்க முடியாது. அல்லேலூயா. அந்த நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஆத்துமா சந்தோஷமாய் இருக்க வேண்டும், நம்முடைய சரீரம் சந்தோஷமாய் ஆரோக்கியமாய் இருக்க வேண்டும். கடைசியாக ஆண்டவர் பேசுகிறது என்னவென்றால் உலக பிரகாரமான ஆசீர்வாதம். அப்போ முதலாவது நம்முடைய உலக ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் சரீரம், நம்முடைய ஆத்துமா ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். அதுதான் 3 யோவான் 2வது வசனத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல, ஆத்துமா வாழ்ந்தாதான் நீ எல்லாவற்றிலும் எப்படி இருக்க முடியும்? சுகமாய் இருக்க முடியும். உலகத்திலே ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்திலே நாம் சுகமாய் வாழ வேண்டும் என்றால் முதலாவது அது எங்கிருந்து தொடங்குகிறது என்றால் ஆத்துமாவிலிருந்து தொடங்குகிறது. ஆதலால் தான் இந்த இடத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை நான் திருப்தியாக்குவேன். அங்கு நீ திருப்தியாகும் பொழுது, உன் ஆத்துமாவில் நீ திருப்தியாகும் பொழுது எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்து சுகமாய் இருப்பீராக. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்திலும் ஏன் இதை முன்பதாக வைக்கிறார், ஏன் அதை பின்பதாக வைக்கிறார்னா ஆண்டவருக்கு தெரியும் எது முன்பதாக வைத்தால் எந்த ஆசீர்வாதத்தையும் அவருடைய பிள்ளைகள் அனுபவிக்க முடியும் என்பது. இன்னொரு வசனத்தையும் நீங்கள் வாசிங்க. சங்கீதம் 34:10 வாசிப்போம். சங்கீதம் 34. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார். யாரெல்லாம் அவரை தேடி வருகிறார்களோ அவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று ஆண்டவர் எதை குறித்து சொல்லுகிறார் என்றால், இது வெறும் உலக ஆசீர்வாதத்தை மாத்திரம் ஆண்டவர் சொல்லவில்லை. ஒரு நன்மைக்கும் குறைவில்லை என்றால் உங்களுடைய ஆத்துமா குறைவுபட்டு போகாது, உங்களுடைய சரீர பலகீனம் உங்களை மேற்கொள்ளாது, உலக ஆசீர்வாதத்தில் நீங்கள் குறைவுபட்டு போவது எல்லாவற்றிலும் நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள், செழிப்பாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு இந்த நாளிலே வாக்கு கொடுக்கிறார். இதை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால், இந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் மத்தேயு 6:32-33 வாசிக்கிறோம். முதலாவது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வசனம் சொல்லும். அப்போ முதலாவது நாம் தேட வேண்டிய காரியம் என்னவென்றால் கர்த்தரை நாம் தேட வேண்டும். நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம், அதாவது நாம் சபைக்கு வருகிறதை நான் குறித்து பேசவில்லை. உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ, எப்பெல்லாம் ஓய்வு கிடைக்கிறதோ ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை தேடி போங்கள். அவரை நாடி போகும் பொழுது கர்த்தர் உங்களை ஒரு நன்மைக்கும் குறைவில்லாமல் நடத்துவாராக. நீங்கள் முதலாவது தேவனுக்கு பிரதானத்தை கொடுப்பீர்கள் என்றால், முதலாவது கர்த்தரை வைப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் குறைவுபட்டு போவது கிடையாது. அல்லேலூயா. ஆதலால் தான் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை எல்லாம் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். நாம் பாருங்க, ஆண்டவரை விட்டு விட்டு எங்கே ஓடி போகிறோம்? உலகத்தை தேடி ஓடுகிறோம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, உலக ஆசீர்வாதம் உங்களுக்கு வேண்டும் என்றால் முதலாவது கர்த்தரை நீங்கள் தேடி வர வேண்டும். கர்த்தரை நீங்கள் தேடி வரும்போது கர்த்தர் உங்களை உலக ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இந்த நாம் வாசித்த இந்த 58வது அதிகாரத்தில் இங்கு ஏன் ஆண்டவர் இந்த காரியத்தை குறித்து பேசுகிறார்? இதை தான் நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். கர்த்தர் உன்னை நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் மற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென் அதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் எப்பொழுதும் ஆசீர்வாதத்தை குறித்து பேசும் பொழுது அதை சுதந்திரிக்கக்கூடிய வழியையும் ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பார். அதாவது நாம் பாவம் பண்ணுகிறோம் என்றால் பாவத்தை மாத்திரம் ஆண்டவர் சுட்டி காட்ட மாட்டார், பாவத்திலிருந்து நாம் எப்படி வெளியே வர வேண்டும் என்று வழியையும் காண்பிப்பார். இங்கு பாருங்க, ஆசீர்வாதத்தை சொல்லுகிற ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை நாம் எப்படி சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்ற வழியையும் இந்த இடத்துல இதே அதிகாரத்தில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. நீங்க பாருங்க, இது யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்றால் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக சொல்லப்பட்ட வார்த்தையானது.
இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நமக்கு நன்கு தெரியும். ஆண்டவரால் மீட்கப்பட்ட, ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட, ஆண்டவரால் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஜனம்தான் இந்த ஜனம். கர்த்தர் உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் பார்த்தாராம். பார்த்துவிட்டு அதில் இவர்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். இந்த கூட்டம் எப்படியாப்பட்ட கூட்டம் என்றால், வேதம் சொல்கிறது இவர்கள் சிறு கூட்டமாய் இருந்தார்கள், ஆனால் ஆண்டவருடைய கண்களிலே இவர்களுக்கு கிருபை கிடைத்தது. இந்த ஜனங்களை ஆண்டவர் வேறு பிரித்து இவர்கள் வழி நடத்தி வந்த பொழுது இந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் பிரமாணத்தை கொடுக்கிறார். நியாய பிரமாணத்தை கொடுத்து அவர்கள் வழி நடத்தப்படுகிறார்கள். இந்த நியாய பிரமாணத்தை பெற்ற இவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? அநேக பாரம்பரிய காரியங்களை கை கொள்ளுகிறார்கள். ஆண்டவர் நியாய பிரமாணத்தை கொடுத்தார். நாட்கள் போக போக எத்தனை நியாய பிரமாணத்தை ஆண்டவர் கொடுத்தார்? கற்பனைகளை கொடுத்தார். எத்தனை கட்டளைகளை ஆண்டவர் கொடுத்தார்? 10 கற்பனைகளை ஆண்டவர் கொடுத்தார். யாத்திராகமத்தில் 10 கற்பனைகள் கொடுக்கப்பட்டது. அது உபாகமம் வரும்பொழுது 613 கற்பனைகளாக அவர்கள் மாற்றிவிட்டார்கள். 10 கற்பனைகளை 613 கற்பனைகளாக உபாகமத்தில் வரும்பொழுது 613 கற்பனைகளாக அது மாற்றி விட்டார்கள். பிற்காலத்தில் வரும்பொழுது அது எப்படியாக மாறிவிட்டது என்றால், அது பாரம்பரியமாக மாற்றி கொண்டார்கள். உதாரணத்துக்கு இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் 3வது வசனத்தை வாசிங்கள். நாங்கள் உபவாசம் பண்ணும் பொழுது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் பொழுது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். இங்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவராகி கர்த்தரை பார்த்து கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? நாங்கள் உபவாசம் பண்ணும் பொழுது தேவரீர் நீ ஏன் எங்களை பார்க்காமல் இருக்கிறீர்? அடுத்ததாக கேட்கிறார்கள், நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் பொழுது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்று ஆண்டவரை பார்த்தே கேள்வி கேட்கிறார்கள். ஏன் ஆண்டவர் பார்க்காமல் இருக்கிறார்? ஏன் ஆண்டவர் நோக்காமல் இருக்கிறார் என்றால் அதற்கு பின்பதாக காரணமும் உண்டு. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உபவாசத்தை அவர்கள் ஒரு பாரம்பரியமாக மாற்றி விட்டார்கள். அவர்கள் எப்படி 3 நாள் உபவாசம், 15 நாள் உபவாசம், 21 நாள் உபவாசம், 5ஆம் மாதத்தின் உபவாசம், 7ஆம் இப்படி அவர்கள் அதை பாரம்பரியமாக மாற்றிவிட்டதை நாம் பார்க்க முடிகிறது. நீங்கள் உதாரணத்திற்கு பார்ப்பீர்கள் என்றால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்தில் லூக்கா 18:12 2 பேர் தேவாலயத்திற்கு ஜெபிக்கும்படியாய் போவார்கள். ஒரு பரிசேயனும் ஒரு ஆயக்காரனும் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும்படியாய் போவான். பரிசேயன் ஆண்டவரிடத்தில் போய் சொல்லுவான். என்ன சொல்லுவான்? 12வது வசனத்தை வாசிப்போம். என்ன சொல்றான்? போய் ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே வாரத்தில் 2 நாள் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணுகிறான். அவன் எதை குறித்து ஆண்டவரிடத்தில் பேசுகிறான்? ஆண்டவரிடத்தில் பாரம்பரியத்தை குறித்து அவன் ஆண்டவரிடத்தில் பேசுகிறதை பார்க்க முடிகிறது. அவன் என்ன சொல்லுகிறான்? ஆண்டவரே, நீர் கொடுத்த அந்த நியாய பிரமாணத்தின்படி நான் செய்கிறேன், நீர் சொன்ன அந்த நியாய பிரமாணத்தின்படி நான் வாழ்கிறேன். ஆனால் ஆண்டவர் ஏன் அந்த நியாய பிரமாணத்தை கொடுத்தார் என்பதை அவர்கள் மறந்துவிட்டு தங்களுக்கு சாதகமாக அதை திருப்பிக் கொண்டு அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறார்கள். இங்க பாருங்க, இவன் வந்து சொல்றான் ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே நான் இதெல்லாம் உடைய நியாய பிரமாணத்தின்படி சரியாய் செய்தேனே. ஆண்டவர் கேட்டார் அவன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவே இல்லை. அவன் எங்க வந்து ஆலயத்திற்குள்ள வந்து நின்று தன்னுடைய பட்டியலை ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான். நான் இப்படி உடைய நியாய பிரமாணத்தின்படி செய்தேன், இப்படியெல்லாம் செய்தேன். ஆண்டவர் என்ன சொன்னார்? அந்த ஆயக்காரனும் உள்ள வரத்து கூட அவன் துணியில, அவன் வாசல் அருகே நின்று அவன் தன்னுடைய மார்பில அடித்தவனாய் ஆண்டவரை பார்த்து சொன்னான், பாவியாய் இருக்கிற என் மீது கிருபையாயிரும் என்றான். அவன் தான் ஒரே ஒரு வார்த்தையில் அவன் மேட்டரை முடிச்சுட்டு போயிட்டான். என்ன சொன்னான்? ஆண்டவரே, பாவியாய் இருக்கிறேன், என் மீது கிருபையாயிரும். அந்த தாழ்ந்த இருதயத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திற்கு வந்தான். எப்பொழுதும் நம் ஆண்டவருடைய சமூகத்திற்கு வரும்பொழுது நம்முடைய நீதியின்படி வந்தோன்னு வச்சுங்களேன், நாம் தோத்து போவோம். நம்முடைய நீதியின்படி ஆண்டவருடைய சமூகத்திற்கு வருவோம் என்றால், நம்முடைய நீதியின்படி நாம் ஜெபிப்போம் என்றால், ஆண்டவர் ஒரு நாளும் அந்த ஜெபத்தை கேட்க மாட்டார், ஒரு நாளும் அந்த ஜெபத்திற்கு பதிலை கொடுக்க மாட்டார். இங்க அதான் பரிசேயன் பண்ணுகிறான்.
ஆண்டவரே நான் எல்லாம் சரியாய் செய்கிறேன், ஏன் எனக்கு பதில் இல்லை? ஆண்டவர் சொன்னார், அதல்ல, அவன் அல்ல, இவனே ஆசீர்வதி. இவனே அந்த வசனத்தை வாசிப்போம். 13வது வசனம். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டிற்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப பாருங்க, இவன் பாரம்பரியமாய் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்கிற காரியத்தை கர்த்தர் ஏற்காமல் இருக்கிறார், கேளாமல் இருக்கிறார். இதுதான் இந்த 3வது வசனம். ஏசாயா 58:3 வாசித்தோம். என்ன சொல்லுகிறார்கள் அவர்கள்? நாங்கள் உபவாசம் பண்ணுகிறோம், நீர் கேட்காமல் இருக்கிறீரே. அப்போ ஆண்டவர் ஏன் கேட்கவில்லை? அநேக முறை நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வராமல் போகிறதற்கு காரணம், ஆசீர்வாதத்திற்கு எது தடை என்றால் பாரம்பரியமே தடையாய் காணப்படுகிறது. இந்த பாரம்பரியத்திலிருந்து நாம் என்று வெளியில வருவோமோ அன்று கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க ஆயத்தமாயிருக்கிறார். ஆசீர்வாதத்திற்கு அநேக முறை கர்த்தர் தடை அல்ல, நாம் தான் தடையாயிருக்கிறோம். ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் தடை அல்ல, அநேக முறை நம்முடைய பாரம்பரியமே தடையாய் காணப்படுகிறது. இந்த இடத்துல அவர்கள் கேட்கிறார்கள், 2வது ஆண்டவரை பார்த்து கேட்கிறார்கள், நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் பொழுது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்று ஆண்டவரை பார்த்து கேட்கும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறதை அந்த வசனத்திலே நாம் பார்க்க முடிகிறது. இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள் என்று ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த உபவாசத்தை குறித்து ஏன் நான் உபவாசத்தை குறித்து பேசுகிறேன்? இது உபவாசத்தோடு சம்பந்தப்பட்டு வருகிற ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கிறபடி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த உபவாசத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 2 முறை ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த உபவாசத்தை நியமிங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பரிசுத்த உபவாசத்தை அப்ப ஆண்டவர் பரிசுத்தமான உபவாச நாளை ஆண்டவர் விரும்புகிறார். அதை செய்ய வேண்டும் என்று நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். முதலாவது சொன்னார், பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள் என்று சொன்ன ஆண்டவர். வாசிப்போம் சகரியா தீர்க்க தரிசன புத்தகம் 7வது அதிகாரம். சகரியா 7வது அதிகாரம் 5வது வசனத்திலே வாசிப்போம். நீ தேசத்தின் எல்லா ஜனத்தோடும் ஆசாரியர்களோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இந்த 70 வருஷமாக 5ஆம் மாதத்திலும் 7ஆம் மாதத்திலும் உபவாசம் பண்ணி துக்கம் கொண்டாடின போது நீங்கள் எனக்கென்றுதானா உபவாசம் பண்ணினீர்கள்? ஆண்டவர் கேட்கிறாரு, நீ பண்ண உபவாசம் எனக்கா பண்ணன்னு கேட்கிறாரு. நாம் உபவாசத்தை ஏறெடுக்கிறோம். நாம் அநேக முறை ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து காரியங்களை செய்கிறோம். ஆண்டவர் திரும்ப அவர்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் செய்கிற காரியம் எனக்காக செய்தீர்களா அல்லது உங்களுக்காக செய்தீர்களா என்று இந்த இடத்துல சகரியா மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் செய்கிறார்கள். இதேதான் அந்த ஏசாயா 58 நாம் வாசித்தோம். அவங்க பார்த்தீங்களா என்ன சொன்னாங்க? ஆண்டவரே, நாங்கள் உபவாசம் பண்ணோம், நீர் என்னை நோக்காமல் இருக்கிறது என்ன? அப்போ ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீங்கள் செய்த இந்த உபவாசம் எனக்கு பிரியமானதா, இல்லை எனக்காக தான் செய்தீர்களா, இல்லை உங்களுடைய தேவைக்காக நீங்கள் செய்தீர்களா என்று ஆண்டவர் இந்த இடத்துல கேட்டுவிட்டு அவர்களுக்கு பதில் சொல்லுகிறார். நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆதலால் தான் உங்களுக்கு என்ன இல்லை? ஆசீர்வாதம் இல்லை. ஆண்டவரிடத்தில் அவர்கள் உபவாசம் செய்கிறார்கள் வசனத்தின் பிரகாரம், ஆனால் அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத உபவாசம். நாம் எந்த ஒரு காரியமும் ஆண்டவருடைய சமூகத்திலே செய்யும் பொழுது அது எந்த காரியமாக இருக்கட்டும், முதலாவது நாம் அறிந்திருக்க வேண்டும், நாம் செய்கிறது கர்த்தருக்கு பிரியமானதா. அது ஊழியமாக இருக்கட்டும், தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும், உங்களுடைய எந்த காரியமாக இருக்கட்டும், நாம் ஆண்டவருக்கென்று செய்கிற ஒரு காரியம், ஒரு செயல், அதில் ஆண்டவர் பிரியப்படுகிறாரா அல்லது நமக்காக செய்கிறோமா அல்லது ஆண்டவருக்காக செய்கிறோமா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமாய் இருந்து செய்யும் பொழுது மாத்திரம்தான் அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இல்லை என்றால் ஆண்டவர் அதை கேட்கக்கூட மாட்டார், அதை அங்கீகரிக்க கூட மாட்டார். இந்த 4-5 4வது வசனத்தை வாசிப்போம். இதோ வழக்குக்கும் வாதுக்கும்
துஷ்ட தனத்துடைய கையினால் குத்துகிறதற்கும். பாருங்க, ஆண்டவர் எப்படி அவர்களை திரும்ப குத்தி காட்டுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. முதலாவது, உபவாச நாளிலும் உங்கள் இச்சைகளின்படி நீங்கள் நடந்தீர்கள். இரண்டாவது சொல்லுகிறார், வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்ட தனத்துடைய கையினால் குத்து. அப்போ இவர்கள் எதற்காக உபவாசிக்கிறார்கள் என்றால், மற்றவர்களை குற்றப்படுத்தும்படியாக, மற்றவர்கள் மீது வழக்கு போட்டு அவர்களை அழித்து போடும்படியாக, ஜனங்களை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்திற்காக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? உபவாசம் செய்கிறதை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து வாசிங்க. நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் கடைசியாக? உங்கள் சத்தம் உபவாச நாளில் நீங்கள் கத்தி கூப்பாடு போடுற மாதிரி கூப்பாடு போட்ட நான் என்ன செய்ய மாட்டேன், அதை இனி செய்தாலும் நான் அதை கேட்க மாட்டேன். இந்நாளில உபவாசிக்கிறது போல இனி நீங்கள் செய்யாதிருங்கள். ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் ஆண்டவர் விரும்பாததை நாம் செய்யும் பொழுது கர்த்தர் ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொடுப்பதே கிடையாது. இப்போ இந்த ஆசீர்வாதத்திற்கு யார் தடை என்று பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களே அதற்கு தடையாயிருக்கிறார்கள். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்கள் செய்த தவற்றை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். நீங்கள் செய்த உபவாசம் தவறானது, எனக்கு பிரியம் இல்லை. ஆனால் பாருங்க, அப்படி சொல்லிவிட்டு நிறுத்தவில்லை. அதிலிருந்து மேற்கொண்டு அதிலிருந்து அவர்கள் வழி விலகி ஆண்டவர் விரும்புகிற அந்த உபவாசத்தை செய்யும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் வாசிப்போம். 5வது வசனத்தில், மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்கிறதும் படுத்துக் கொள்ளுகிறதும். ஆண்டவர் என்ன கேட்கிறாரு? ஆத்துமாவை ஒடுக்கிறதும் தலைவணங்கி நாணலை போல இரட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாசமாய் இருக்குமோ? ஆண்டவர் அப்போ என்ன எதிர்பார்க்கிறார்? இன்று உபவாசம் என்று சொல்லிக் கொண்டு அநேக சபைகளில் உபவாசம் ஏறெடுக்கப்படுகிறது. என்ன பண்ணுவாங்க? இந்த ஊர் ஜனங்களை பார்த்துருக்கிறீங்களா? உபவாசம் என்று சொல்லும் பொழுது என்ன பண்ணுவாங்க? ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. சாப்பிட்டு காலையில போய் உபவாசம்ட்டு பெட்ல படுத்துன இதுதான் அது. பெட்ல பட்டுன 7 மணி வரலும் பெட் விட்டு கீழே இறங்க மாட்டாங்க. ஃபாஸ்டிங் முடியும் போது கீழே வந்து என்னன்னுவாங்க? ஃபாஸ்டிங் முடிச்சுட்டேன்னு சொல்லி பண்ணாத அக்கிரமம் எல்லாம் சாயந்தரம் பண்ணுவாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி பார்க்கிற ஆண்டவர் அல்ல. இதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒருவேளை அவங்களுக்கு தெரியாமல் அது பாரம்பரியமாய் அவர்கள் செய்யலாம். ஆனால் இதை நாம் இப்படி கடைபிடிக்கும். இன்று ஆவிக்குரிய உலகத்திலும் இப்படி காணப்படுகிறது. கிறிஸ்தவத்திலும் இதை பின்பற்றுகிறார்கள். என்ன செய்கிறார்கள்? இப்படி உபவாசம் என்று சொல்லிக்கொண்டு எல்லா அக்கிரமத்தையும் எல்லா காரியத்தையும் செய்துவிட்டு ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்பார், என்னை ஆசீர்வதிப்பார் என்றார். நிச்சயமாய் ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே மாட்டார். ஆண்டவர் சமூகத்திலே ஒரு நாள் நீங்கள் உபவாசம் இருந்தாலும் அந்த ஒரு நாள் உபவாசத்தை கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டும் என்றால் கர்த்தர் சொல்லுகிற பிரகாரம் மாத்திரமே அதை நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் மாத்திரமே அது ஆண்டவரால் அங்கீகரிக்கப்படும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு ஆசீர்வாதமாய் அது மாறும். இங்க ஆண்டவர் கேட்கிறார், நீங்கள் இரட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்ளும் பொழுது அது எனக்கு பிரியமான உபவாசமாய் இருக்குமோ? ஆண்டவர் சொல்ல, இல்லை இல்லை, அப்படி நீங்கள் செய்கிற இது ஒரு நாளும் கர்த்தருக்கு பிரியமான நாள் என்று சொல்லாமல் இருப்பாய். அப்போ செய்ய வேண்டிய காரியம் என்ன? நீங்களும் நானும் உபவாசிக்கிறோம். நாம் என்ன செய்கிறோம்? ஒருவேளை ஆகாரத்தை ஒதுக்கிவிட்டு, ஒருவேளை ஆகாரத்தை அல்லது 2 வேளை ஆகாரத்தை ஒதுக்கிவிட்டு உபவாசம் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பார்வையில் அதல்ல உபவாசம். நீங்கள் ஆகாரத்தை ஒதுக்கிவிட்டு இஷ்டம் போல நாம் வேலைகளை செய்வோம் என்றால், நம் இச்சைகளின்படி நாம் வேலைகளை செய்வோம் என்றால் அதற்கு பெயர் உபவாசம் அல்ல, அதற்கு பெயர் பட்டினி கிடப்பது. அதற்கு பேர் என்ன? பட்னியா இருப்பது. இப்போ 2 வேளை நம்ம சாப்பிடாம ஆண்டவருடைய சமூகத்திலே, அதாவது உபவாசம் என்று சொல்லும் பொழுது அட்லீஸ்ட் நேரம் கிடைக்கும் போது ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏன் நாம் உபவாசம் ஏறெடுக்கிறோம்? ஏன் உபவாசம் ஏறெடுக்கப்பட வேண்டும்? உபவாசம் ஏறெடுக்கப்பட வேண்டிய நோக்கம் என்ன? ஆண்டவர் எதையும் கட்டாயமாய் நமக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பதே கிடையாது, கட்டாயப்படுத்துவதே கிடையாது. நாம செய்கிறோம். ஏன் செய்கிறோம் என்றாவது நாம் அந்த கேள்வி கேட்டு, ஏன் நாம் உபவாசிக்க வேண்டும்? நாம் கட்டுகளில் இருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் ஈஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி உங்களை விட்டு போகாது. ஒரு சில கட்டுகள் நீங்கள் அறுக்கப்பட வேண்டும் என்றால், ஒரு சில பாரம்பரியங்கள் உடைக்கப்பட வேண்டும் என்றால் அது உபவாசத்தினாலும் ஜபத்தினால் மாத்திரமே
செய்ய முடியும். அது அப்போ எப்போ அது வெற்றி பெறும் என்றால், நீங்கள் உபவாசித்த ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரோடு நெருங்கி ஜெபிக்கும் பொழுது மாத்திரமே அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படும். அப்பொழுதுதான் கட்டுகளில் இருந்து விடுவிக்கப்படும். நான் உபவாசம் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு வேளை அல்லது 2 வேளை இல்லை 3 மணி நேரமாவது நாம் சாப்பிடாமல் இருந்து தேவ சமூகத்திற்கு வராமல் இருப்போம் என்றால் அதற்கு பேர் உபவாசம் அல்ல, அது பட்டினியாய் இருப்பதற்கு அர்த்தம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்களில் ஆண்டவர் ஒரு நாளும் பிரியமாய் இருப்பதே கிடையாது. அதுதான் நம்முடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில சுதந்திரித்து கொள்ளாமல் இருக்கிறதற்கு காரணம். ஏன் இப்படிப்பட்ட பாரம்பரிய காரியங்களை நாம் செய்கிறதின் நிமித்தம் இந்த இடத்துல சொல்லுகிறார். அப்ப நாம் எப்படி உபவாசிக்க வேண்டும்? 6வது வசனத்தை வாசிப்போம். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறது. முதலாவது நாம் உபவாசம் செய்யும் பொழுது முதலாவது நம்மை கட்டி வைத்திருக்கிற அக்கிரமத்தின் கட்டுகளுக்காக நாம் உபவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்மை கட்டி வைத்திருக்கிற பாரம்பரியத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்மை கட்டி வைத்திருக்கிற பாவத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்மை கட்டி வைத்திருக்கிற அக்கிரமத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் உபவாசத்தோடு இருந்து ஜெபிக்கும். முதலாவது உபவாசம் என்பது யாருக்காக? நமக்காக, நம்முடைய கட்டுகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும். முதலாவது நம்முடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை, நம் மூலமாய் மற்றவர்களுக்கு, அப்புறம் இரண்டாவது விடுதலை. அல்லேலூயா. இரண்டாவது யாருக்காக விடுதலை? இரண்டாவது யாருக்கு விடுதலை வேண்டும்? நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்க விடுகிறதும். முதலாவது நம்முடைய, பாருங்க, முதலாவது நம்முடைய வாழ்க்கையில விடுதலை கொண்டு வருவதற்காக நாம் உபவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது மற்றவர்கள் கட்டப்பட்டிருக்கிற ஜனங்கள் கட்டுகளில் இருந்து விடுவிக்கும்படியாக நாம் எடுக்கிற உபவாசங்கள் காணப்பட வேண்டும். மூன்றாவது வாசியம் தொடர்ந்து ஏழாவது வசனம். பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும். வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் வஸ்திரம் கொடுக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். ஆண்டவருடைய பார்வையிலே எது உகந்த உபவாசம் என்றால், பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அப்போ என்ன ஆண்டவர் இந்த இடத்துல பகிர்ந்து கொடுக்கும்படியாய் சொல்லுகிறார் என்றால், எதை ஆண்டவர் நமக்கு பகிர்ந்து கொடுக்கும்படியாய் சொல்லுகிறார்? நீங்கள் உபவாசம் எடுக்கும் பொழுது ஒருவேளை ஆகாரத்தை நாம் புறக்கணிப்போம் அல்லவா, அல்லது 2 வேளை நாம் ஆகாரத்தை தள்ளி வைக்கும்போது அந்த ஆகாரத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும்? பசி உள்ளவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். அதல்ல நாம் செய்கிறது. இந்த காலகட்டத்தில் கிறிஸ்தவர்கள் அப்படி செய்வதே கிடையாது. நாம் ஒதுக்கி வைக்கிற அந்த ஒருவேளை ஆகாரம், எத்தனையோ பேருக்கு அந்த ஆகாரம் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது, ஒரு வேளையோ அல்லது 2 வேளை ஆகாரத்தை கொடுக்கும் பொழுது, இரண்டாவது துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறது இல்லாதவர்களுக்கு நீங்கள் செய்கிறதும். மூன்றாவது வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரத்தை கொடுப்பதும். நாம் பாருங்க, இன்று எத்தனை கிறிஸ்தவர்கள் இதை செய்கிறார்கள். ஒருத்தன் வஸ்திரம் இல்லாமல் வந்து அவனை பார்த்துட்டு என்ன ஒன்று தூரம் ஓடுறோம், நம்ம ஓடி ஒளிகிறோமா இல்லையா? அவனை பார்க்கறதுக்கு பயமா இருக்கிறது என்று சொல்லி நாம் ஓடி ஒளிகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், வஸ்திரம் இல்லாதவனுக்கு. உங்கள்கிட்ட 2 இருந்த ஆண்டவர் என்ன சொன்னாரு? 1. அப்போ 1 தான் இருந்துச்சுன்னா 2 இருந்தா 1 கொடுன்னு சொன்னார் ஆண்டவர். அப்போ என்கிட்ட 1 மாத்திரம் தான் இருந்ததுன்னா 1ஐயும் நீ கைட்டி கொடுக்கணும். அதுதான் உன்னுடைய இது, அதுதான் கிறிஸ்துவன். அல்லேலூயா. இல்லாமையிலிருந்து கொடுப்பது தான் கிறிஸ்துவன். அதுதான் யார் செஞ்சது தெரியுங்களா? எந்த சபை அப்படி செஞ்சது தெரியுங்களா? மக்கதோனிய சபை. இல்லாமையிலிருந்து கொடுத்தவர்கள். நாம் இருக்கிறதிலிருந்து ஆண்டவருக்கு கொடுக்கிறோம். நாம் இருக்கிறதிலிருந்து, நிறைவிலிருந்து நாம் ஆண்டவருக்கு கொடுக்கிறோம். இல்லாமையிலிருந்து கொடுப்பது தான் கர்த்தர் விரும்புகிறார்.
யார் இல்லாமையிலிருந்து கொடுக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? இல்லாமையில் இருக்கிறவர்களுக்கு வஸ்திரத்தை கொடுக்கணும், ஆகாரம் இல்லாதவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கணும், இருப்பிடம் இல்லாதவர்களுக்கு நாம் ஒரு வாழ்க்கை அமைத்து கொடுக்க வேண்டும். இப்படி நீங்கள் செய்வது மாத்திரமே கர்த்தருடைய பார்வையிலே உகந்த உபவாசமாய் காணப்படும். இப்படி நீங்கள் செய்யும் பொழுது 8வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இப்போதான் ஆசீர்வாதம் தொடங்குகிறது. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி, அப்பதான் உன்னுடைய சுக வாழ்வு துளிர்க்க ஆரம்பிக்கும். உன்னுடைய ஆசீர்வாதம் எப்பொழுது தொடங்குகிறது என்றால், நான் பாரம்பரியத்தினால் செய்கிற உபவாசத்தினால் அல்ல, ஆண்டவர் சொல்லுகிற இல்லாமையிலே கொடுக்கிறது மாத்திரம் நீங்கள் செய்யும் பொழுது மாத்திரமே உன் சுக வாழ்வு துளிர்க்க ஆரம்பிக்கும். உன் நீதி உனக்கு முன்னாக செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், மறு உத்தரவு கொடுப்பார். முன்பதாக உபவாசம் பண்ணி கூப்பிட்டார்கள். 3வது வசனத்துல ஆண்டவர் மறு உத்தரவு கொடுக்கல, பதிலை கொடுக்கல. அவங்க போய் ஆண்டவரிடத்துல கேட்கிறான், ஆண்டவரே நான் கூப்பிட்டும் நோக்காமல் இருக்கிறீரோ? இப்போ ஆண்டவர் சொல்றார், நீ இப்படி செய், பாரம்பரியத்தின்படி செய்யாமல் நான் சொல்லுகிற பிரகாரம் நீ செய்யும் பொழுது நீ கூப்பிடுவாய், நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்கு மறு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றால், நம்முடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதிலை கொடுக்க வேண்டும் என்றால், ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிற பிரகாரம் நாம் செய்யும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் என்ன செய்வார்? நம்முடைய ஜெபத்திற்கு பதிலை கொடுப்பாய். அடுத்து அப்படியே தொடர்ந்து வாசிங்க. நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். முகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிவச்சொல்லையும் உன் நடுவில் இருந்து அகற்றுவேன் என்று சொல்ல. இப்படி செய்கிறவனை யார் குற்றப்படுத்தினாலும், யார் விரல் நீட்டி குற்றப்படுத்தினாலும் அவர்களை உன் நடுவில் இருந்து ஆண்டவர் நீக்குவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ ஆண்டவருடைய வார்த்தையின்படி, ஆண்டவருடைய செய்கையின்படி, வசனத்தின்படி நாம் செய்யும் பொழுது உன்னை குற்றப்படுத்துகிறவர் யாராய் இருந்தாலும் உங்கள் மத்தியிலிருந்து அவர்களை நான் அகற்றி போடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்பொழுது இதை சொல்லிவிட்டு ஆண்டவர் 11வது வசனத்திலே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? இப்படி நாம் செய்யும் பொழுது மாத்திரமே கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துவார். அல்லேலூயா. மகா வறட்சியான திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நமக்கு இந்த ஆசீர்வாதத்தை இந்த ஆண்டு நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு. பாரம்பரியத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டு பாரம்பரிய செயல்களிலிருந்து வெளியே வந்து ஆண்டவர் சொல்லுகிற பிரகாரம், ஆண்டவரை பிரியப்படுத்துகிற பிரகாரம் இல்லாதவனுக்கு நாம் கொடுக்கிறவர்களா, வெறுமையிலிருந்து நாம் கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. இருக்கிற பூர்ணத்திலிருந்து கொடுப்பது ஆசீர்வாதம். அது வந்து எங்கிடத்துல 100 ரியால் இருக்குதுன்னா ஆண்டவருக்கு 10 ரியால் கொடுப்பது பெரிய காரியம் இல்லை. அது வந்து சாதாரண. ஏன்னா எங்கிட்ட ஏற்கனவே 100 ரியால் இருக்கிறது, அதிலிருந்து நான் கொடுக்கிறேன். ஆனால் 10ஐ வைத்துக்கொண்டு நான் 10ஐ ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது அதுதான் ஆண்டவருக்கு பிரியம். அந்த விதவை தாய் வந்து காணிக்கை பெட்டியில காணிக்கை போட்டார்கள். அதை யார் பார்த்து கொண்டிருந்தது? ஆண்டவராகிய கர்த்தர் பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் தங்கள் ஐஸ்வர்யத்தின் மிகுதியிலே கொண்டு வந்து போட்டார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. போட்டாங்களா? அதை ஆண்டவர் பெரிதாய் பார்க்கவில்லை. ஏன்னா அவங்ககிட்ட ஏற்கனவே இருக்குது, அதிலிருந்து கொண்டு வந்து போட்டார்கள். ஆனால் இந்த தாயின் இடத்தில் இருந்ததோ அவளுடைய ஜீவனத்திற்கு தேவையானது மாத்திரமே இருந்தது. ஒரு துட்டு இருந்தது என்று வசனம் சொல்லு. அதை 2ஆக மாற்றி, 1ஐ 2ஆக மாற்றி அவள் என்ன பண்ணால் அந்த 2ஐயும் கொண்டு வந்து ஆண்டவருடைய சமூகத்திலே போட்டாள். ஏன் அதை 2ஆக மாற்றினாள் என்றால் அதற்கு பின்பதாக பாரம்பரியம் உண்டு. இஸ்ரவேலிலே 2 காணிக்கை பெட்டிகள் வைக்கப்படும். பழைய ஏற்பாட்டு நாட்களிலே, அதாவது இஸ்ரவேல் தேவாலயத்திலே 2 காணிக்கை பெட்டி வைக்கப்படுமா. ஒரு பெட்டியில போடுகிற பணம் அது நேராக ஊழியத்திற்காக கொடுக்கப்படும். இன்னொரு பெட்டியில போடப்படுகிற பணம் அது ஆலயத்தின் பராமரிப்பு செலவுகளுக்காக சேகரிக்கப்படும். அப்போ அந்த தாய் என்ன பண்ணால், அவர்கிட்ட இருந்தது ஒரே ஒரு பணம். ஒன்று போட்டுட்டு ஒன்று போடலைனாலும் அவளுடைய இருதயம் அதை
ஏற்றுக்கொள்ளாது. அவன் என்ன செய்தால் அதை இரண்டாக மாற்றி ஆண்டவரை அந்த இடத்துல மகிமைப்படுத்தினாள். அல்லேலூயா. இதைதான் ஆண்டவர், இப்படிதான் நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும். நான் பரிபூர்ணத்திலிருந்து செய்வது அல்ல, நாம் இருக்கிறதிலிருந்து இல்லாதவர்களுக்கு நாம் கொடுக்கும் பொழுது மாத்திரமே ஆண்டவர் நம்மை இன்னும் அதிக அளவிலே உயர்த்துவார். எப்போ ஆண்டவர் நம்மை நித்தமும் நடத்துவார்? நீ கொடுத்து பார், கர்த்தர் உன்னை ஒரு குறைவில்லாமல் நடத்துவார். நீ கொடுக்காத வரையிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க மாட்டார். நாம் மனமுகந்து ஒருத்தரை ஆசீர்வதித்து, ஒருவேளை ஆகாரம் இல்லாதவர்களுக்கு, நீங்க பாருங்க, நீங்க போய் சுவிசேஷத்தை சொல்லலாம் அவசியமே கிடையாது. இல்லாதவனை கூப்பிட்டு வந்து ஒருவேளை சாப்பாடு போடுங்க, நீங்க தான் அவனுக்கு தெய்வம். அல்லேலூயா. நீங்க தான் அவனுக்கு முன்பதாக தெய்வம். பின்பு ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். இதுதான் நாம் செய்ய வேண்டிய சுவிசேஷம். நீங்க போய் தலைகீழ நின்று கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர், நாம் போகணுமாம என் வாழ்க்கை இப்படி போய் கொண்டிருக்கிறது, கர்த்தர் நல்லவராயிருக்கட்டும் கெட்டவராயிருக்கட்டும், எனக்கு அது தேவையில்லை என்று அவன் போய் கொண்டிருப்பான். ஒருவரிடத்தில் நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்றால் நீங்கள் போய் முதலாவது அவன் தேவையை நீங்கள் சந்தியுங்கள். அவன் தேவைகளை சந்தித்து விட்டு பின்பு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். அவன் நிச்சயமாக ஆண்டவரை நேசிப்பான், நிச்சயமா அவன் ஏற்றுக்கொள்வான். அவன் நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படும், ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே கற்றுக் கொடுக்கிற காரியம். நாம் மற்றவர்களுக்கு செய்யும் போது, நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யும் போது, நீங்கள் யாராக இருக்கட்டும், உங்கள் இந்திய தேசத்தில் என்ன செய்யுங்க, உங்கள் வீட்டு பக்கத்தில் என்ன செய்யுங்க, யாருக்காவது நீங்கள் செய்யுங்கள். ஆனால் செய்ய வேண்டும். நாம் செய்யும் பொழுது மாத்திரமே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துவார். இந்த வார்த்தையை விசுவாசிங்கள். இந்த வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.